ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்றைக்கி பசிம் ருசிமில் கேழ்வரகு அவலை பயன்படுத்தி ஸ்வீட் புட்டு கார புட்டு ரெண்டும் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 கப் கேழ்வரகு அவல் எடுத்துக்கலாம். கேழ்வரகு அவல் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக குட்டி குட்டியாக இருக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட் அல்லது இயற்கை அங்காடியிலையும் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுக்கணும். இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இட்லி பிளேட்டில் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கிளறி வச்சிருக்க அவல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து இது மாதிரி ஓரமாக சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு பிறகு இது நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து ஆற விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் இருக்க சைடாக கொஞ்சமாக எடுத்து ஸ்வீட் புட்டு செஞ்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற அவலை கார புட்டு தாளிச்சுக்கலாம். தேங்காய் இருந்த பக்கம் தேங்காயோட கொஞ்சமாக அவல் எடுத்து இந்த பேசினில் வச்சுருக்கேன். இதில் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம ஸ்வீட் போட்டு அருமையாக சாப்பிட போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் போட்டு ரெடி. பேன்ல 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 2 நறுக்கின பச்சை மிளகாய், 10 நறுக்கின சாம்பார் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட நீங்கள் பருப்பு தாளிச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு அல்லது வேர்க்கடலை அல்லது கேஷ்யூ நட், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தாளிச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா குத்தி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம வேக வச்சிருக்க அவல் சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி தெளித்து தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காரப்புட்டு ரெடி. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் இஞ்சி, பெருங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக பலன்னு காரப்புட்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.